வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் சோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவரது படைப்புகளை, எழுத்துக்களை அலசி போட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 83வது பகுதியாக 1/8/1989 துக்ளக் அட்டைப்படம் மற்றும் கேள்வி பதில் இடம்பெறுகிறது. அட்டைப்படத்தில் ராஜீவ்காந்தியும் விபி சிங்கும், அப்போது விபி சிங் பிரதமர், ராஜீவ்காந்தி எதிர்க்கட்சி தலைவர், கொஞ்சம் சலங்கை பாடத்தில் வர பாடலை போட்டு அது ரெண்டு பேரும் போட்டி நடனம் ஆடுவது போல், சபாஷ் சரியான போட்டி என்று பொதுஜனம் பார்ப்பது போல், அது ஒருத்தர் தார்மீக நெறிமுறைகளை, அதாவது ராஜீவ்காந்தி தார்மீக நெறிமுறைகளை மிதித்து கொண்டிருக்கிறார், விபி சிங் பாராளுமன்ற வழிமுறைகளை மிதித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத காட்டுகிறார். ரெண்டு பேருமே சரியான முறையில் செயல்படவில்லை என்பதை இந்த அட்டைப்படம் மூலம் சுட்டி காட்டுகிறார். அடுத்து கேள்வி பதில். திமுக தொண்டர் மீது தூசு விழுந்தால் கூட பொறுக்க மாட்டேன் என்கிறாரே கருணாநிதி. அவர் இதை சொன்னதில் வியப்பில்லை. ஜனதா தொண்டர்கள் மீது ஆசிட் விழுந்தாலும் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்லாமல் விட்டதுதான் வியப்பு என்று அப்போது நடந்த ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகிறார். எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுகவின் பொதுக்குழு தான் முடிவு செய்ய வேண்டும், செயற்குழு தான் முடிவு செய்ய வேண்டும் என்கிறாரே கலைஞர். அவர் சொல்லும் எந்த கருத்தையும் பொதுக்குழுவோ செயற்குழுவோ நிராகரித்ததாக இதுவரையிலும் தெரியவில்லையே. வீரம் பேசுவதாக இருந்தால், மக்களிடையே விளம்பரம் தேடுவதற்கு வசதி இருந்தால் அந்நிலையில் கருணாநிதியே முன்னிற்பார். மழுப்ப வேண்டி வந்தால், அஞ்சி தயங்கி பல்டி அடிக்க நேரிட்டால் அந்நிலைகளில் செயற்குழு, பொதுக்குழு ஆகியவற்றை முன்னிறுத்துவார். அவை சுமை தாங்கிகள். மீண்டும் மீண்டும் கருணாநிதி ஈழப் பிரச்சனை பற்றி விளக்கம் அளிக்கிறாரே, இன்னுமா உங்களுக்கு அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வரவில்லை? ஈழப் பிரச்சனையில் கருணாநிதியின் கொள்கை அண்ணாயுச கொள்கை போன்றது. விளக்க விளக்க குழப்பமே அதிகரிக்கிறது. ஈழம் பற்றி அவரது கொள்கை ஈழ அண்ணாயுசம். தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணி தலைவர்களை கொண்டவர்கள் விடுதலை புலிகள் அல்ல என்ற ஒரு பிரச்சாரம் இங்கே கிளம்பியுள்ளதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? விடுதலை புலிகளை உண்மையாகவே விடுதலை போராட்ட வீரர்கள் என்று நினைத்து ஏமாந்து போவதால் தான் இங்கே சிலர் அவர்களை ஆதரிக்கிறார்களோ என்ற சந்தேகம் முன்பெல்லாம் அவ்வப்போது எனக்கு வரும். இனி அந்த சந்தேகத்திற்கு இடமில்லை. விடுதலை புலிகள் கொலைகாரர்கள் என்று தெரிந்தேதான் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இங்கே பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். பயனுக்காக சிலர், பயத்தினால் சிலர், முதலில் ஆதரித்துவிட்ட கூச்சத்தினாலும் சிலர் என்று பல காரணங்களுக்காக விடுதலை புலிகளை இன்னமும் இங்கே ஆதரிக்கிறார்கள். கொடுமை. தங்களை கொல்ல முயற்சி நடந்துள்ளது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படுவதாக தெரியவில்லையே. கவலையால் கொலையை தடுக்க முடியும் என்றால் அநேகமாக ஒரு கொலை கூட நடக்காது. இந்த பதிலில் இருந்து திரு சோ அவர்கள் எந்த அளவு அச்ச உணர்வின்றி ஒரு சிறந்த பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.